இன்னைக்கு அம்மாய் வந்து வீட்டில் இட்லிக்கு தக்காளி குருமா செஞ்சு காமிக்க போகிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இட்லிக்கு தக்காளி குருமா வைக்கிறேன். பச்சையாக போட்டு ஆட்டி வைக்கிறேன். அதுக்கு தேவையானது வந்து தக்காளி, கடலை, பூண்டு 4 பருப்பு, தேங்காய், சோம்பு, கசகசா பச்சை போட்டு ஆட்டிட்டு வந்து எல்லாமே ஒன்றாவே கொட்டி ஆட்டிக்கலாம். ஊற்றுறேன். அப்போ தக்காளி கொஞ்சம் இதனால நெவுன்னு ஆடிட்டுருந்தா தக்காளி போடணும். இல்லை தக்காளி குழம்பு நல்லா இருக்காது. இப்போது ஆட்டு விட்டுச்சு தக்காளி போட்டு ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப நேரம் ஆட்டணும். நல்லா இருக்கு. ஆட்டியாச்சு. நம்பனை எவ்வளோன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. இது தோண்டிக்கலாம். அது இந்த மாதிரி ஆனால் போதும். இப்படி தொழிலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்பனை எவ்வளோ போனாலும் நல்லா இருக்கும் குழம்பு. தக்காளி ஆட்டிட்டு இருந்தாச்சு. நீ தாளிக்கு போட அதுக்கு தேவையானது வெங்காயம், கறிவேப்பிலை, மிளகாய், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, பட்டை, கிராம்பு. நீ எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நீ கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போடுறேன், உளுந்து போடுறேன், கொஞ்சம் 5 வெந்தயம் போட்டுக்கலாம். குளிச்சு சீரகம் வந்து போட்டு மாட்டிக்கலாம். எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். பொரிச்சிச்சு வெங்காயம் போடுறேன், கறிவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போடுறேன். கிராம்பு போடுறேன், பட்டை போடுறேன், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் செய்யாது. வெங்காயம் வாங்கிடுச்சு. கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள். ஏன்னா இதுலேயும் ஒரு மணிக்கு கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கணும். நீ தக்காளி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். நம்மளாம் கொதிக்கக்கூடாது. குடிச்ச மாதிரி ஆயிடுது. கொஞ்ச நேரம் மட்டும் கொதிச்சா போதும். தண்ணி தேவையான தண்ணி தேவையான நம்மளுக்கு குழம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி வைக்கல. கொஞ்சம் தனியாக வேணும்னா கொஞ்சம் எச்சா ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். குழம்பு ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீ அவ்வளோதான். தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீ அடுத்தது இட்லி சுட்டுக்கலாம்.
இட்லி போச்சு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தண்ணி கொதிக்கிட்டு அப்புறம் இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்குது, நீ இட்லி மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சாச்சு. நீ மூடி வச்சுக்கலாம். 1/4 மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. 1/4 மணி நேரம் ஆகி பார்த்துக்கலாம். இட்லி மாவு எப்படி ஆட்டணும்னு வீடியோ போட்டிருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. இட்லி வேகுது, அதுக்குள்ள தோசை விட்டுக்கலாம். இட்லி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. நீ எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணுறாடுப்பேன் பார்க்கலாம். இட்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்கி சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி தக்காளி குருமா வச்சு பார்த்துட்டு இட்லி தோசை பணியாரத்துக்கு எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அம்மா வந்து வீட்டில் தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காமிச்சாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.